இன்னைக்கு ஒரு சமையல் கொத்தரவங்காய் பொரியல் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கு மிளகு ஜீரகம் போட்டு ஒரு ரசம், அப்புறம் அப்பளம். ஓகேங்களா? அது எப்படி செய்யணும்னது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னா, இது தெலுங்கில் சௌளக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ராயலசீமையில் இது பாருங்களேன், இது காட்டுங்களேன். இதே நம்ம இதில் கொத்தரவக்காய் சொல்லுவோம் நம்ம. இன்னொரு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா குண்டூர் சைடெல்லாம் கோரு சிக்குடுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கோரு சிக்குடுகாய். இது நம்ம செப்பரேட்டாக இது பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு காம்பினேஷன் வேரன் புளி காட்டுங்க. இது ரசத்துக்கு. இது இப்போ நான் சொல்ல போகிறேன். இது பாட்டு நான் இது அடுப்பு கிட்ட தான் நான் காட்ட முடியும். இது எல்லாமே இதுக்கு போட வேண்டியது கொப்பரை போட்டி பண்ண போகிறேன். இது நான் அடுப்பு கிட்ட தான் நான் இது காட்ட முடியும். என்னென்னா, இதுக்கு நான் சேர்க்க போகிற பொரியல் என்னென்னா, ஜீரகம், பூண்டு, காரம், கொஞ்சம் வேண்டி உளுந்து வறுத்துட்டு இது பொடி பண்ணிக்கணும். நம்ம பொடி பண்ணிட்டு கொத்தரக்காயில் இது போடணும். ஆனியன் தேவை இருக்கிறவங்க ஆனியன் போட்டிக்கலாம். ஆனியன் வேண்டான்னவங்க விட்டுடுங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஓகேங்களா? அது பார்ட் தனி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இப்போ ரசத்துக்கு என்னன்னா, நோ டமோட்டோவே கிடையாது. இது எங்கள் மாமா வீட்டிலலாம் எப்படி பண்ணுவோன்னா, எங்கள் அத்தா நாங்கள் சின்ன குழந்தை இருக்கும்போது, ஆனால் இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா உருளைக்கிழங்கு நல்லா செகப்பாக வறுப்பாங்க. செம்ம டேஸ்ட். அது அப்போ இருக்கிற டேஸ்ட் இப்போ யாருமே பண்ணுறது இல்லை. பட் நல்லா இருக்கும். அது எங்கள் பெரியம்மா அம்மா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்லேட் போட்டு தருவாங்க நல்லா கிறிஸ்பியாக. இப்போ நான் இந்த ரசத்தை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதிலே நான் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கிட்டேன். ஜீரகம், கொஞ்சோண்டி தனியா, அப்புறம் கொஞ்சோண்டி இது என்ன சொல்கிறது, இது பருப்பு இது பண்ணுவோமே, தோரம் பருப்பு. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு மிக்ஸி ஆட்டும் போது நான் போடுவேன். இது இப்போ நான் ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி பண்ணுவேன்ல, மிக்ஸி பண்ணிவிட்டு நார்மலானா புளி கையில் தான் கரைப்பாங்க. எங்கள் வீடுங்களெல்லாம் அவங்க கையில் இந்த கொத்தமல்லி இது எல்லாமே கையில் ரொம்ப கரைவாங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது. நான் பண்ணவே மாட்டாது. நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கிட்டு இது மிக்சியில் போடுவோம்ல, மிக்சியில் போட்டக்கப்புறம் இந்த புளி எடுத்துட்டு அதில் போட்டுடலாம். போட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் அதெல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸிங் நம்ம போகலாம். வாங்க நான் காட்டுறேன். பேசிக்கு தான் நான் இங்கே காட்டுறேன். நான் அங்கே எல்லாமே காட்ட முடியாதுன்னு சொல்லி பேசிக் நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு கிட்ட தான் எல்லாமே இருக்கும்ல, அடுப்பு கிட்ட அதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிடுங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியல, சும்மா தான் பேசிக் காட்டியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாமன்னா, பாருங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். ஒரு சைடில் இந்த அவரைக்காய் சொல்கிறேன், கொத்தரவங்காய். இது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் சால்ட்டு போடுவோம். ஏன்னா நம்ம திருப்பி இப்போ அந்த கொப்பரை பொடியில் நம்ம சால்ட்டு போடுவோம், அப்புறம் அதிகமாகிடும். அதனால தான் சால்ட்டு போட்டிருக்கிறேன் நான் இதில். இப்போ நம்ம என்ன பண்ணலாமன்னா, ஒரே பாண்டியில் தான், உங்களுக்கு தான் தெரியல ஒரே பாண்டியில் எத்தனை வெரைட்டி பண்ணுவேன்னது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கொத்தரவக்காய்க்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொப்பரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான். உளுந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்போதான் இது இருக்கும். அஞ்சீரை பொட்டு இங்கே இருக்குது. ஓகே. இப்போ நம்ம உளுந்து
கூட்டு பண்ணுவாங்க கொத்தரக்காய். எனக்கு என்னமோ பிடிக்காதுங்க கூட்டுல எல்லாம் வந்து கொத்தரக்காய் போடுறது. இது லைட்டா வறுத்துட்டு நம்ம இதுல தேங்காய் இதுல போட்டுடலாம். கொஞ்சம் ஆகட்டும். ஆக்சுவலி நான் வெளியில போக வேண்டிய ஆள். சரி, எப்படி ரெடியா இருக்கிறான்ல, ஒரு யூடியூப் எடுத்துட்டு போலாம் அப்படி எங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு பாருங்களேன். ரொம்பவும் பண்ணா கரிஞ்சிடும். நான் எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து போட முடியல என்னாலே. உங்களுக்கு அந்த புகை வந்துட்டே இருக்கும். நான் என்னால போட முடியல. ஏன்னா சவுண்டுக்கு வந்து நான் சொல்றது ஆரம்பத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது போட்டுட்டு இருந்தேன். சவுண்டுக்கு எதுவுமே கேட்காதப்ப என்ன நிறைய பேர் கேட்டாங்க, அப்பா சவுண்ட்ல ஒண்ணுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் வந்து இந்த கொத்தரக்காவுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். வேணா நீங்க வந்து ஒரு டிராப் வந்து ஆயில் கூட நீங்க ஊத்திக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. என்கிட்ட ஸ்டீல் ஜக்கு இருக்குது. அது இப்படிதான் ஊத்தி வச்சுப்பேன் நான். வாஷிங் போட்டுட்டா ஊத்தி வச்சுக்கிட்டேன். அதுல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டி அது 2 நாளுக்கு ஒரு வாட்டி வாஷிங் கொடுத்துருவேன் நான். இது இப்ப ஃப்ரை ஆயிடுச்சுல. இப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்னா மிக்ஸி ஜார்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம இதுல போட்டுடலாம். இது அவ்வளவுதான். இப்ப இது கொத்தரக்காய் பொரியலுக்கு வந்து ரெடி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதுல ஒரு நிமிஷம் நான் அதுக்குள்ள ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேயா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் நான் இதுல. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த பொடி மிஞ்சிச்சுன்னா நீங்க தோசை மேல கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்ல, நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் இதுக்கு வந்து கார்லிக் போட்டுக்கிறேன். கார்லிக் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இது இப்ப நான் மிக்ஸி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். இப்ப நான் அது மிக்ஸி போட்டுட்டேன். மிக்ஸி போட்டு இதை பாருங்க பவுடர். இது அப்படியே வெறும் மணி நீங்க தொட்டி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே பிளெயின் ரைஸ்ல கூட நீங்க கலந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து நீங்க தோசை மேல தூவிக்கலாம், இட்லி மேல நெய் வச்சு நல்லெண்ணெய் வச்சு அது தொட்டி கூட சாப்பிடலாம். அருமையான பவுடர். இப்ப நான் கடலை எண்ணெய் ஊத்திருக்கிறேன். கடலை எண்ணெய் ஊத்திருக்கிறல. இப்ப நான் இதுல வந்து 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இது கொஞ்சம் நுர வருது பாத்தீங்களா கடலை எண்ணெய்னா, அதான். இப்ப நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கறிவேப்பிலை இப்ப போட்டான்னு வச்சுக்கோங்களே, அடுப்பு ஃபுல்லா சிந்திடும். காஞ்சி மிளகா, ஒரு காஞ்சி மிளகா போட்டுட்டா.
கொஞ்சோண்டி பெருங்காயம், ரொம்ப அண்ணல் அடிக்குது எனக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வாட்டர் நான் வந்து வடிகட்டிட்டேன். இப்ப இது பாருங்களேன் பொன்னிறம் இதாயிட்டு கோல்டு கலர். இப்ப இது போட்டுடுறேன் நான். இந்த டைம்ல கரைப்புளி போட்டேன் நானு. இப்ப நம்ம இதுக்கு மஞ்சள் 1/2 ஸ்பூன், ஆல்ரெடி வாட்டர்ல வந்து வேக வைக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம், உப்பு போட்டு லைட்டா உப்பு போட்டோம். அது உப்பு வந்து அவ்வளோ வந்து இதுல வந்து எடுக்காது, வாட்டர்லேயே போயிடும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஓண்டி ஒரு நிமிஷம் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இந்த காய்க்கு வந்து சேர்ற அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு. நீங்க உப்பு நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் நீங்க போட்டுக்கோங்க. நான் இது வந்து கன்ஃபியூஸ் இல்லாம அதாவது நான் இன்னைக்கு வந்து பண்ண போறேன். இப்ப இது வந்து கொஞ்ச நேரம் வந்து சிம்ல வந்து இது வேகணும். நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பு மாத்திக்கலாம். இது ஸ்லிம்ல வந்து ஆயிட்டு இருக்கட்டும், அது அப்படியே வந்து வேகட்டும் ஸ்லிம்ல வந்து. நம்ம இது மூடி போட்டு வச்சிடலாம். இது பாட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த பொடி எடுத்து நம்ம கலந்துட்டு நல்லா இது பண்ணி இறக்க வேண்டியதா, அவள்தான் அதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம ரசத்துக்கு போறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ரசத்துக்கு காட்டுங்களேன். இந்த ரசத்துக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவரா இருக்குது, அந்த டைம்ல எல்லாமே வந்து வேணும்னா இந்த மாதிரி ரசம் வந்து போட்டி சாப்பிட்டீங்கன்னா நல்லா அருமையா இருக்கும். அவங்க நாக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். எங்களுக்கெல்லாம் இப்படிதான் கொடுப்பாங்க குழந்தைல வந்து. இன்னொன்னு குழந்தைல வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த சின்ன குழந்தைப்ப வந்து மோஷன் ஆகலைன்னு சொல்லிட்டு அது என்னமோ ஒரு நல்லெண்ணெய் மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் வந்து எங்களுக்கு குடிக்க வச்சுட்டு இந்த ரசம் தான் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிடலன்னா திருப்பிடுவாங்க இந்த கால் கிட்ட வந்து. அதாங்க எல்லாம் வாங்கி வந்தாச்சு. எங்க பாட்டி அப்படி பண்ணுவாங்க. இதுலயே மிளகு போட்டிக்கலாம் நம்ம. இதாகுது பாத்தீங்களா, நல்லா வறுத்திச்சு. இது வந்து பொன்னேரமா வந்து ரொம்பவும் தீ வைக்க கூடாது. இதே இதுல வந்து இது இருக்கட்டும். நம்ம இது வந்து இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டிக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டிக்கிட்டு அந்த கொப்பரை மிக்ஸி போட்டோம்ல அதிலே போட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒரு வேலைக்கு தான் வச்சுப்பேன். இன்னைக்கு நாளைக்கு, நாளைக்கு நாளானிக்கு அப்படி இல்லை. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து மிக்ஸி போட்டிப்போம். இதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிக்கிட்டா. இன்னொரு டிப்ஸ் சொல்லட்டுங்களா, ஹோட்டல்ஸ்ல எல்லாம் ரசம் நல்லா இருக்குது, நமக்கு ஏன் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பச்சை கற்பூரம் இருக்கும் பாத்தீங்களா, சரவணா பவன் ஹோட்டல் அவங்க வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டி போடுவாங்க. அப்புறம் எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து அஜினோமோட்டோ மிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம என்ன நினைப்பாங்கன்னா அஜினோமோட்டோ, ஐயோ அஜினோமோட்டோ நம்ம சாப்பிடணும், அதுதான் டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் ரசத்துக்கு வந்து. அப்படி உங்களுக்கு அஜினோமோட்டோ விருப்பம் இல்லைன்னா லிட்டில் பிட் வந்து சர்க்கரை, ஒரு துளி அளவுக்கு வந்து சர்க்கரை போட்டுடுங்க அதுல வந்து, ஓகேங்களா. அப்போ கொஞ்சமாச்சு இது இருக்கும், ஒரு டேஸ்ட் வரும். ரசத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அதுதாங்க, ரச டேஸ்ட் வந்து அதுதான். நான் இப்ப இது மிக்ஸி போட்டுட்டு வரேன். இது நெடி வரும். இந்த மெத்தட்ல நம்ம மிக்ஸி போட்டுக்கணும். வா நெடி வருது, அவ்வளோ நல்ல ஸ்மெல்லு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த புளி இது இருக்குது பாத்தீங்களா, இந்த புளி வாட்டர் வந்து நம்ம லைட்டா இது வந்து
இதுல போட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வச்சுக்கலாம். ஹேண்ட் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொடச்சி மிக்சி ஜார்ல எடுத்து தொடச்சி என்னமோ உலகத்துல சொத்தே போன மாதிரி தொடச்சி வச்சு கீறி எல்லாம் அப்படி வைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி யாராச்சும் வச்சாங்கன்னா அந்த சாப்பிட கூட மாட்டேன், நான் கையை கூட வைக்க மாட்டேன். என்ன வந்தது அதுல அந்த கொஞ்சோண்டு இதுல வந்து சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த புளி தண்ணி வந்து இதுல போட்டுட்டேன் நான். இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கொத்தமல்லி இருக்குதுல்ல, இந்த கொத்தமல்லி கூட இதுல போட்டுடலாம் கொஞ்சோண்டி. அப்புறம் இறக்கும் போது கொஞ்சம் போடுவோம் நம்ம. அதே மாதிரி கரேப்புளி போடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இப்ப நான் இது மறுபடி ஒரு வாட்டி மிக்ஸி ஆட்டி கொண்டு வரேன். இப்ப நம்ம இது வெந்திச்சு, கொத்தரக்காய் வெந்திச்சு பாருங்க, இது வெந்திச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா பவுடர் போட்டுடுறேன். நான் கொஞ்சம் காலையில தோசைக்கு கொஞ்சம் அப்புறமா தோசைக்கு நான் வச்சுக்கிறேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா எவ்வளவு அருமையா இருக்குது. இது இருக்கட்டுமா? உனக்கு வேணுமா? சரி, அது அவங்களுக்கு வேணுமா? ஓகே. நான் சீக்கிரமா ஜூஸ் குடிக்கணும். இப்ப நம்ம இது பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொரு கரண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம இப்ப கொத்தரக்காய் பொரியல் முடிஞ்சுது. இப்ப நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க அஜினோமோட்டோ போட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் பயங்கரமா வரும், நல்லா இருக்கும். வயசானவங்களுக்கு வந்து சூப் மாதிரி கூட இந்த மாதிரி ரசத்தை வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிறெல்லாம் கிளீன் ஆகும், நல்லா இருக்கும். கொடுங்க இந்த மாதிரி இது வந்து. இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுல கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சோண்டி நெய் ஊத்திக்கிறேன். நான் ஏன் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சு தெரியுங்களா? நான் குழந்தைல அதிகமா பழகினவங்க எல்லாருமே வந்து மார்வாடிஸ், பிராமின் இவங்களோட தான் நான் ரொம்ப வந்து அவங்களோட தான் பழகி இருக்கிறேன். அதனால தான் எனக்கு நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மிஸ் இருந்தாங்க கர்னூல்ல. அவங்கனால கொஞ்சம் நாலேஜ் எனக்கு வந்துச்சு படிப்பு விஷயத்துல. இப்ப நம்ம கொஞ்சம் ஜீரகம் போடலாம். இப்ப நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் போடலாம். என்ன பண்ணலாம்னா கரையப்புளி போட்டு டக்குமணி இது போட்டுடலாம். இது ஊற்றிடலாம் மேலே சிந்தாமலே. இந்த அடியில இருக்கும்ல இந்த நம்ம அது வேணா கூட நீங்க மார்னிங் ரசம் வச்சிடுவீங்கள, மத்தியானம் சாப்பிடும் போது வேணா கூட நீங்க வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ள அந்த திப்பி எல்லாமே வந்து அதுல உறிஞ்சிடும், நல்லா இருக்கும்.
இப்போ நம்ம அப்போ கொஞ்சம் தானே நான் உப்பு போட்டா, இப்போ இன்னொரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். கொதி வரும்போது இந்த ஜூஸ் நேச்சுரலி பெப்சி, தம்ஸ் அப், கோகோ கோலா இதுதான் குடிச்சிட்டு இருந்தா. ஒரு வாட்டி எங்களது கிரேட்டர் கம்யூனிட்டியா ஒரு வாட்டி வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் இருக்கிறாரு. அவர் வந்து திட்டார், நீ ஃப்ரூட்டாக சாப்பிடுது, எதுக்கு இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்ற. அது வாங்கும் போதாலும் எனக்கு தோணும் அவர் சொன்ன அட்வைஸ் எல்லாமே வந்து இதையாச்சும் குடிக்கலாம், இது ஒன்றும் இல்லை, இது அவ்வளோ இது இல்லை. அவர் ஃப்ரூட் சொன்னார், பட் நான் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருப்பேன், அதிகமாக குடிப்பேன். பெப்சி, கோகோ கோலா அதெல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். அப்பப்போ குடிப்பேன், கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். அந்த பழக்கம் வந்து கேமராமேனுக்கு கிடையாது. நல்லா நுர வரும்போது இது நல்லா வந்து பச்சை வாசனை வராமலே நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம வந்து நல்லா ஏற கட்டி கொதிக்கும் போது கூட கொஞ்சோண்டி பெருங்காயம் போட்டுக்கலாம், நல்லது. அதெல்லாமே வந்து நீங்க பாத்தீங்களா, நான் யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பெருங்காயம், ஜீரகம், தனியா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், கார்லிக்கு, ஜிஞ்சரு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்களா கொதிக்குதா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம மறுபடியும் மேலோட்டமா கொத்தமல்லி தூவிக்கலாம். போதும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். போதும். இப்ப நம்ம இது கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது கிண்ணத்துல எடுத்து நான் பாருங்க, ரசம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக க்ரீனு, ஆரஞ்சு கலர், எல்லோயிஷு, எவ்வளோ பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கே வந்து. இது நீங்கள் இன்னைக்கு வச்சு நைட்டு சாப்பிட்டாலும் சரி, நாளைக்கு மார்னிங் இட்லி ரசம், இட்லி ரசம், அப்புறம் வடை ரசம், இது அதுக்கேற்ற பொரியல் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணுறீங்களா நீங்களும் வந்து. கொத்தரக்காய் பொரியல் தமிழில், தெலுங்குல 2 ஊரில் 2 வெரைட்டியாக சொல்லுவாங்க. சௌளக்காய் ராயலசீமா, குண்டூர் சைடு வந்து கோரு சிக்குடுகாய் அது. இது வந்து மிரியால ரசம் தெலுங்குல, தமிழில் வந்து மிளகு ரசம், தனியா எல்லாம் போட்டி பண்ணுறது. இந்த நிறைய பேர் கேட்குறாங்க. இது நீங்கள் அப்படியே இட்லி ரசம், வடை ரசம், ஹோட்டல்ஸ்லலாம் வடை ரச வடை கொடுக்குறாங்களே, இதுதான் நீங்கள் பண்ணிக்கோங்க. வடை ரசம் இல்லை இதெல்லாமே வந்து சாப்பிடலாம். தயிர் சாப்பாடுல எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இது பண்ணுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு நான் இப்போ சாப்பிட முடியாது, ஏன்னா நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். அதனால் நான் வந்து இப்போ ரைஸ் வச்சு சாப்பிட்டு இப்படின்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸ் அடிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டே சொல்லுங்கள். நியூ யூடியூப் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.